ஓ சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா, அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா, அழுதமலை இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோம் சரணோம் ருணபந்து ரோகபந்து நிவாரணம் புத்திராதிபுத்திர ஷர்வனகூலே பரமதயாநிதி சாஸ்தாம் பரமானுகூல கர்மருண நிவாரண சாஸ்தாம் சரணோம் 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 சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமஹ. ஆக 8வது சரணம். இதுக்கு பரமார்த்த பக்தின்னு பேர். இந்த முந்தைய பக்தியோட கனெக்ட் பண்ணணும். இதை சமஸ்த பக்தின்னு பேர். சமஸ்கார பக்தி திருவஞ்சன பக்தி வழியா வந்தது. இதே ரோகருணங்களை பற்றி அதில் சொல்லியிருக்கார். அதே ருணபந்து ரோகபந்து இந்த சரணத்துக்குள்ள எப்படி அடங்குது பாருங்க. ருணபந்து இந்த சமஸ்த பக்தியினாலே எல்லாமே சீராயிடுச்சு. ஒன்னு சீராக இதான் சொன்னோன்னு தெரியாதே. சமஸ்த பக்தி வரைக்கும் வந்துட்டோம். இந்த பரமார்த்த பக்தி கண்ணை துறக்கிற ஒரு பக்தி. எப்படி கண்ணை துறக்குது? பழைய பந்துக்கள் எல்லாம் விலைக்கின்றே போகுது. இந்த பழைய பந்துக்கள் நிவர்த்தி ஆறதுனால என்ன பலன்? சிவன் ஓடியாந்தார், பிஷாந்தேஷின்னு கேட்டார். ஒரே ஒரு ஷீலை இருந்தது, காய வச்சிருந்தார். ஏதோ பிட்சையை வந்து அந்த அம்மா கொடுத்தாக, அவர் வாங்கிட்டார். இந்த மாதிரி இந்த குழந்தை கொண்டு வந்து கொடுத்ததே கண்ணீர் மல்கு விஷனத்தோட சிந்திக்கிறார். அதுக்கு முன்ன பொன் ரூபமா இருந்தாரோ இன்னும் நம்ம விஷ்ணு, அவர் ஓடியாந்து அந்த உடுப்பை கொடுத்த அம்மா கட்டிக்கும். அந்த அம்மா கட்டிக்கிறார். சிவன் ஆனந்த கண்ணீர் விட்டு உலகத்துக்கு தேவையான சமஸ்த பக்தி வர்றதுக்குண்டான ருத்ராட்சத்திர தன்னுடைய கண்கள் வழியா நீர் கொட்டி அந்த நீர் வழியா அதுகளை வர வச்சார். இதோட முடிஞ்சு போகல. இந்த ருணபந்து ரோகபந்துன்றது என்ன? அதுக்கு ஒரு நிவாரணம் என்ன? அழுதவர் நினைச்சாராம், இந்த பொண்ணு ஓடியாந்து அதுக்கு தேவையான பிட்சையை கொடுத்துட்டா, நான் ஒரு காலத்துல பிரம்மத்தி பாவம் பண்ணி இருக்கச்ச அன்னபூரணி எனக்கு அன்னத்தை கொடுத்த போது அந்த பாவம் விமோச்சனம் ஆயிடுது. அப்ப இல்லாத சந்தோஷம் இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த கண்ணீர் இந்த பெண்ணோட நினைவாற்றல் வழியா உலகத்துக்கு தேவையான 3/4 பங்கு 5 முகம் 6 முகம் ருத்ராட்சரமா மாறினது. இது வேத கோஷங்கள் பண்ணச்ச, மலைகளுக்கு போறச்ச, விரதம் இருக்கச்ச, இதுக்கெல்லாம் இதை உபயோகப்படுத்துற மாதிரி ஒரு பொண்ணாலே எனக்கு அனுகூலம் கிடைச்சது. இந்த சிந்தனைக்கு பேரு பரமார்த்த பக்தி. யார் நினைக்கிறது? மோகினியான மகாவிஷ்ணு நினைக்கிறார். துளசி மணி மாலையே துவாபர முன் யுகம் திருத்தாயுகத்துக்கு முன்னையே படைச்சுட்டார். கவனம் இல்லை அவருக்கு. அதை இப்ப கொண்டு வந்துட்டார். 2 மணி மாலை வந்தது. இதுகள்லாம் துளசி மணி மாலை ஜபத்துக்கு சிறந்தது. ராமநாம ஜபத்துக்கும் சாஸ்தா ஜபத்துக்கும் கண்ணனோட ஜபத்துக்கும் இந்த துளசி மாலை அவ்வளவு பிரீத்தி. இவா 2 பேருக்குள்ள போட்டி போட்டு இப்ப 2 வகையான மணிகள் வந்துடுத்து. இவா 2 பேரு போட்டி போட்டுதான் ஐயப்பனை உற்பத்தி பண்ணா. அந்த குழந்தை அப்படியே காட்டுக்கு வந்துடுத்து. சோகம் தாங்க முடியல. இப்ப இந்த சோகத்தை தீர்த்துக்கணும். தெய்வனுக்கும் சோகம் வந்தா அவ பக்தாளை வச்சு பரமார்த்த பக்தியை அனுபவிப்பா. இவா 2 பேரும் இன்டர்காம்ல பேசிட்டா. நீ ஆம்பளைன்றதை நிரூபிச்சோட்டடா, 5 முகத்தையும் 6 முகத்தையும் உண்டு பண்ணிட்டே, என்ன இருந்தாலும் என்ன மோகினியாவே பாத்துறியோ இன்னும். ஆகையினால நான் ராம பக்தனுக்கு தகுந்த மாதிரியும் சபரி பக்தனுக்கு தகுந்த மாதிரியும் துளசி மணி மாலையை உண்டு பண்ணிட்டேன். ஒன்னும் ஜபத்தியானத்துக்கு, ஒன்னும் மலைகள் ஏறச்ச போடுறதுக்கு. இது வெள்ளியாலத்தான் கட்டிக்கணும். வெள்ளியினால கட்டினா ருத்ராட்சத்திற்கு அழகு, தங்கத்தினால கட்டினா ருத்ராட்சத்துக்கு அழகு கம்மி.
அது பணக்காரக அவாவா கட்டிப்பா, அது நமக்கு தேவையில்லை. ஓம் சரணோம் சரணோம் ருணபந்து ரோகபந்து நிவாரணம். என்ன பண்றது, இந்த குழந்தை இந்த மாதிரி பிக்ஷாந்தேகின்னு கேட்டு இப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டாளே. அப்ப நினைவு அவ மேல போய் அந்த அம்மா ஆடை இல்லாம இருந்ததை நினைச்சு பகவான் மனசு கஷ்டப்பட்டு இவ நமக்கு குழந்தையா பிறக்கணும். யாரு? அந்த பெண் ஒரு சேலையோட இருந்தாளே, அவ எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு சிவனார் வேண்டின்றாராம். யாரு? எங்க இருக்கிறவரு? ருத்ரமேடையில் இருக்கிறவர், ருத்ரபூமி. சபரிமலைக்கு ருத்ரபூமின்னு பேரு. இந்த இன்டர்காம்ல ஒருத்தர் பேசினார் பாருங்கோ, இந்த வெளியிலிருந்து நான் ஆதரிப்பேன், அவர் சத்த ரோஷனை பண்ணார். இந்த சிவனுக்கு தான் ஆணங்கிற ஆணவம் இருக்கு, அதனாலதான் இந்த ஆசை அவருக்கு வந்தது. எந்த ஆசை? அந்த பொன் குழந்தை தன் வயிற்றுல பிறக்கணும்னு வேண்டினார். பெருமாள் பார்த்தார், ருத்ரனுக்கு அவ பிறக்கப்படாது, எனக்கு பொன் குழந்தையா பிறக்கணும். இப்ப 2 பேர் நினைவு ஒண்ணும், நினைவுல தப்பில்லை. உடனே அவர் தியானத்தில் உட்கார்ந்தார். இந்த மகாவிஷ்ணுக்கு இந்த கலசத்தினாலே அதிலிருந்து அந்த அமிர்தத்தினாலே நல்ல நல்ல நிலமெல்லாம் வருது. என்ன இருந்தாலும் நான் சாஸ்தாவுக்கு தாயாக்கும், அந்த பொன் குழந்தை எனக்கு மகளா பிறக்கணும். ஆனா பிறக்கணும்னா தேவர்கள் வேண்டிக்கிறான், சிவனும் விஷ்ணு. இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு? மகாவிஷ்ணு பக்கம் தான் நியாயம் இருக்கு. அவர் மோகினியா சத்த நேரம் இருந்தார். ஆகையினால மகாவிஷ்ணு நான் பெண்ணாயிருந்து பார்த்து ஒரு பையனை பறி கொடுத்து அவன் சன்னியாசியா நிக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நான் இனிமேல் எப்படி இருப்பேன்? இந்த பையனை விட்டுட்டு. யார் அழுறது? பெருமாள் அழுறார். பெருமாள் இறங்கி நீ எனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படி வேண்டிண்டா அந்த வேண்டின்ற நபருக்கு ருணபந்து ரோகபந்து நிவாரணம் ஆகிறது. இந்த சரணம் ஒரு ஏழை சொன்னான்னா, சுகப்பிரசவத்திலே சபரிங்கிற தயாநிதி அருளாலே குழந்தை பிறக்கிறது. என்ன சங்கல்பத்தோட கொடுக்கிறார்? தெய்வங்களோட சக்தி கர்ப்பத்தில் நிற்காது, கர்ப்பத்துக்கு வெளியே தான் பிறக்கும். ஆண்டாள் அப்படித்தான் பிறந்தார், கண்ணன் அப்படித்தான் பிறந்தார், ராமர் பாயாசத்தை கொள்ள பிறந்தார். இப்படி சக்திகளை ஒண்ணுத்துல ஒடுக்கி வச்சுதான் பிறக்க வைப்பார். ஏன்னா அந்த சக்திகள் மனித உடம்பு தாங்காது. அந்த சக்தியே தான் அடையிறதுக்கு பேரு பரமார்த்த பக்தி. சுகப்பிரசவத்தில் குழந்தைகள் பிறக்கிறது. அந்த அனுகூலத்தை பண்ணக்கூடியவனுக்கு பேரு தயாநிதி, பிறக்கிற குழந்தைக்கு பேரு மாறன். அதை கொடுக்கறானே, துர்வாசரு மோசம் போயிட்டார், மோகினி மோசம் போயிட்டா, இந்த ருத்ரன் மோசம் போயிட்டா. அவளுக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த குழந்தை நம்ம மாத்துல பிறக்கணும். துர்வாசர் எங்கேயுமே அடங்க மாட்டார், அடங்காத ஒரு ஆள். ஒரு பவுனாட்டி பரமார்த்த பக்தியில் இறங்குறார். இந்த பரமாத்ம பக்திக்குண்டான நிலைகள் சாஸ்தாவோட உடல். அந்த அம்மா வேண்டினா, நீங்க எனக்கு குழந்தையா பிறந்துருங்கோ. ஒரு பெண்ணுக்குள்ள இருந்து வரக்கூடிய பக்திக்கு பரமார்த்த பக்தி. உடனே அவ கேட்டாலாம், உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லை, நாங்கள்லாம் தேவர்கள், பெண்ணோட பிறப்பு உருவு வழியா வரக்கூடாது, அதை பத்தி நீ கவலைப்படாதே. அது யார் பார்த்துக்க போறது? தயாநிதி. இப்ப 3 பேருக்கும் ஒரே குழப்பம். நம்ம ஒரு பிள்ளைய அப்படி விட்டுட்டு வந்துட்டோம்னு அலைஞ்சா அந்த பிள்ளை இதுல பங்கெடுக்கிறது. அவளுக்கு மனசு கலக்கம் போடும். இறைவனோட மனதில் இருக்கக்கூடிய கலக்கத்தை போக்கக்கூடிய பக்தி பரமார்த்த பக்தி. இறைவன் பக்திக்கு அடிமையாகி குழந்தையா வரக்கூடிய உடலுக்கு காம குரோத லோப மனமாச்சரியம் கட்டுப்படும்னு பெயர். இறைவனோட ருணபந்து கிடைக்கும், இறைவனோட செயலால ரோகபந்து நிவாரணமாகும். அவர்கள் நமக்கு குழந்தையா பிறக்கக்கூடிய அனுகூலத்தை பரமதயாநிதியான சாஸ்தா பண்றார். அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மாறன். அவருக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் யாரு? டிஎம். தயாநிதி மாறன்னா சாஸ்தாமன்னு பேர். பரமாத்ம பக்தி, பரமார்த்த பக்தி, பரம அணுக்குள்ள, ஒவ்வொரு அணுவுக்குள்ள போறதுதான்
பரமார்த்த பக்தி. இறைவனோட அணுவை பிரிக்க முடியாது, அவங்களோட நாடகத்தை நடத்த முடியாது, நிறுத்த முடியாது. பரமார்த்த பக்தி இறைவனோட அனுக்கிரகத்தினால அவன் அணுக்குள்ள போய் அதை நிறுத்தி அவனை குழந்தையாக்கி நம்ம ஆத்துக்கு அனுப்பிச்சு அந்த வேடிக்கையை பார்க்கிறவர் தான் ஷபரி சாஸ்தாம். அவனுக்கு தயாநிதினு பேர். பரமாணு இறைவனோட அணுவை பிரிக்க இயலாது. அணுவை பிரிக்கலான்னு சொல்ல, அணுவை பிரிக்க முடியாதுன்னு சொல்றான். பிரகிருதி அவனோட பரம அணுக்குள்ள இருந்து வரக்கூடிய பக்திக்கு பரமாத்ம பக்தி. ராமகிருஷ்ணர் வாழ்ந்தது அந்த பக்தி, பட்டணத்தார் வாழ்ந்தது அந்த பக்தி, ஷீரடி பாபா வாழ்ந்தது அந்த பக்தி. இன்ன வரைக்கும் அவ கதையெல்லாம் பேசுறோம். ராமன் நடத்தையில நடத்தி காட்டியது பரமாத்ம பக்தி. கண்ணன் தன்னுடைய லீலைகளை அடக்கி வச்சது பரமார்த்த பக்தி. அந்த மாதிரி இந்த சரணோம் சரணோம் சொல்றவா புத்திர சந்தானம் இல்லாதவ ஆத்திலே பரமாத்ம பக்தி வழியா கர்ப்பதானம் இல்லாத இடத்திலே அணுவை இறைவன் வழியா பொழந்து கொண்டு பரமாத்ம பக்தியில தெய்வங்களோட சக்தி உள்ள குழந்தை பிறக்கிறது. அதை பிறக்க வைக்கிறவர் யாரு? சாஸ்தா. இறைவனை பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு அணுப்பிரமாணத்தை கூட பிரிக்க நினைக்கிறதுக்குள்ள பல கோடி யுகங்கள் போடும். 43,20,000 வருஷம் பல கோடி முறை சுற்றி வந்துடும். ஒரு முறைக்கு 43,20,000. பரம அணுவை பிரிக்க முடியாது, பிரிக்கலாம் நினைச்சா அதெல்லாம் மாறி போயிடும். அந்த சக்தியை இவாளை நம்பாம பிறக்க வைக்கிற குழந்தைக்கு தகப்பனார் தயாநிதி. அந்த மாதிரி பிறக்கிற பையன் தயாநிதி வழியா வந்த மாறன், அது பொண்ணானாலும் பிள்ளையானாலும் இச்சைக்கு மனம் அடங்காது. எல்லாரோட சக்தியில ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு பிறக்குது. அது கல்வி, கேள்வி, ஞானம், குல விருத்தி, சந்தான விருத்தி, கோத்திர விருத்தி. இந்த கோத்திர விருத்தி எடுத்துக்கோங்க. துர்வாச மகரிஷி கோத்திரத்துல எத்தனை பேர் பிறந்திருப்பான், அப்படியே தப்பாம அதே மாதிரி இருப்பான். வெந்நீருன்னா அப்படியே வெந்து போயிடுவான். அவனோட துர்வாசத்தின் கோபத்தெல்லாம் தணிக்கிறது பரமார்த்த பக்தி. ஓம் சரணோம் சரணோம் அதுக்குள்ள அடங்கிறது. ருடபந்து ரோகபந்து நிவாரணம் புத்திராதி புத்திர சர்வ அனுகூலம். அணு அனுகூலமாகுது. பரமதயானிதிம் மாறன பிறக்க வைக்கிற சாஸ்தாம். பரமானுகுல அணுவை பிரிக்க முடியாது இறைவனை பிரித்து தனக்குள் ஆண் பெண் குழந்தையா பிறக்க வைக்கிற பக்திக்குண்டான கர்மரோண நிவாரண சாஸ்தாம். சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம். சரணோம் நமோ நம. துர்வாச மகாமுனிவரை சிந்திக்க வைத்த ஒரு பக்தி. அணுவை தனக்கு சாதகமா மாற்றிக்கக்கூடிய இறை அருள் செய்யக்கூடிய பக்தி. பகவான் பல விதங்கள்ல பிரிஞ்சு பல காட்சிகளா கொடுத்து ஏகம் அநேகம் ஒன்னாகிறது. அதுக்கு பரமாணுன்னு பேரு. அந்த பரமாணுவின் தத்துவத்தை பரமார்த்த பக்திக்குள்ள அடக்கிறார். துர்வாசர் ஆனந்தம் அடைகிறார். துர்வாசர் கட்டை எறும்பு அளவுக்கு ஆயிடுறார். அந்த அம்மா சொன்ன உடனே, நீங்க எல்லாம் என் வயிற்றுல பையனா பிறந்துக்கோங்கோ. அந்த நிலை வர்றதுக்கு அவளுக்கு என்ன காரணம் சிந்திக்கணும். இங்க ஒரே ஒரு சேலை இருந்தது மேனியை மூடுறதுக்கு. அது ஒண்ணுத்து மேல கூட எனக்கு ஆசை இல்லை. துர்வாசருக்கு கோபம் குறையவே குறையாது. அப்படியே அதை கேட்ட உடனே கட்டை எறும்பு சைஸுக்கு ஆயிட்டாரு. சின்ன கட்டை எறும்பு சைஸ். ஆஹா, இந்த பெண்ணிடத்துல பரமார்த்த பக்தி இருக்குது. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு உள்நோக்கம் இருக்கும். மூலம் பெண்ணிடத்திலிருந்து புறப்பட்டு வரலையானால் மகிஷாசுர மர்த்தினி தேவையில்லை. ராமனும் ராவணனும் சண்டை போட்டுண்டா மாதிரி போதும். இந்த பரமார்த்த பக்திக்கு யாருக்கு வேணுமன்னாலும் ஞானத்தை கொடுக்கிறது. இந்த சரணத்தை முதல்ல யார் கண்டுபிடிக்கிறார்? ஒரு பெண் எருமை முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண். கழுத்துக்கு கீழே பெண் உடலுங்க, கழுத்துக்கு மேலே எரும மாடு தலை. அவள குடும்பத்துக்கு மகிஷ குடும்பம்னு பேரு. காமத்தனால உருவெடுத்த ஒரு நிலை.
ஒரு மனிதனோட ஹிருதயத்துக்குள்ள எருமையோட நிதானமும் அறிவின்மையும் ஆக்ரோஷமான காமம் இருந்தா எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி பிறப்பெடுக்கும், அதுக்கு செம்மார கர்த்தாவா வரணும்னா எப்படி வரணும், அந்த செம்மார கர்த்தா என்ன மாதிரி பிறப்புல இருக்கணும்னு சொல்றது பரமார்த்த பக்தி. அவ ஓம் சரணோம் சரணோம்னு ஒரு ஏழையாள் சொன்னா அந்த பரமார்த்த பக்தி அவளுக்கு போய் சேருது. மகா தயாநிதியான ஒரு பெருமாள் ஒரு ஆண் சந்ததியை உற்பத்தி பண்றார். அவருடைய பரமாணு மூலியமா. யாரோடைய பரமாணு? சாஸ்தாவோடைய பரமாணு. ஏன் அந்த அணுவை அந்த ஜீவராசிக்கு கொடுக்கிறார்? பெரியோர்கள் செய்த கர்ம வெறியாலே குழந்தை முடக்குவாதமா பிறக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு முன் குழந்தை முடக்குவாதத்தோட பிறந்திருக்கும். பரமானுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இறந்து போறது. தாய் தந்தைக்கு மனசு ஒத்து போகாது. கூன் குருடு செவிடு எதுவா இருந்தாலும் குழந்தைன்னு ஒன்று வேணும். ஏன்னா குழந்தைன்னு ஒன்று இருந்துட்டா மலடின்ற பேர் இல்லாத போடும். மலடின்னா என்ன அர்த்தம்னா 2 ஆண் 2 பெண் இருந்தா தான் மலடி இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆண் குழந்தை வேறு பொன் குழந்தை இருந்தா கூட அது சந்தான விருத்தில சேராது சாஸ்திரங்கள் சொல்றது. அதனாலதான் அந்த காலத்துல சொன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு. இந்த காலத்து நிதியத்துக்கு இது சேர்ந்து வராது. குழந்தை இல்லைன்னா கூட பிறந்துட்டு இறந்துட்டா மலடின்னு பேர் நீங்க எடுத்தோம். சரணோம் சரணோம்னு சொல்லச்சே அது பரமார்த்த பக்தி ஆகுது. அது அணுக்குள்ள சேருது. பரம அணு. அப்படி அணுவா சேரக்கூடிய காலத்திலே இந்த பரமார்த்த பக்தி எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த ஏழை தம்பதிகள் மருத்துவர் இடத்துல போறார். இந்த குழந்தை வளர்ச்சியெல்லாம் நன்னா தான் இருக்கு. கை காலெல்லாம் முளைச்சு கொடுத்து முன் குழந்தை மாதிரி கை காலுக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லே, இதயம் வளரலே. பரமாணுன்னு சொல்றது இதயத்துக்குள்ளதான் இருக்குது. துர்வாசர் போன்ற மகாஞானிகளின் சாபத்தை பெற்ற குடும்பம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கேள்வி பிறக்கும், அப்படி இருந்தா அந்த குழந்தை எப்படி உயிரோட இருந்திருக்கிறது? அது பிறக்கிற வரைக்கும் தாயோட இருதய துடிப்பை தனக்குள்ள வாங்கி அடிக்கும். மருத்துவர் சொல்றார் இந்த குழந்தையை எடுத்துடணும். அப்ப அந்த தாய் தந்தையாரோட மனம் எவ்வளவு செஞ்சலம் அடையும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 8வது ஸ்லோகத்தில் வரக்கூடிய சரணோம் சரணோம் சொன்னா எடுக்க வேண்டிய குழந்தைக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இருதய சக்தியோட பிறக்கிறது. சிலருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னையும் பிறந்த பின்னையும் இருதயத்தில் இந்த சுண்ட விரல் இருக்குது பாருங்க, சிறுவிரல், அந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கும். இதெல்லாம் பெரியவாளோட கர்ம வினையினால வரக்கூடியது. அது எப்படி கர்ம வினை அப்படின்னு நம்ம நம்புறது? இந்த மனம் நொந்து இறைவனிடத்தில் அழும். நாங்கள் என்ன பாவம் பண்ணினோமோ இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கிறதே நொந்துக்கிறதே. இந்த 8வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சரணம் சொல்லத்தே பிறக்கிறதுக்கு முன்ன அந்த ஓட்டைகள் சீராகிறது. பிறந்ததுக்கு அப்புறம் ஓட்டை இருந்தாலும் குழந்தை பிறந்து 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள அது சாதாரணமாக ஆகிடும். அந்த ஓட்டைகளெல்லாம் எடுக்கக்கூடிய காலத்திலே அந்த குழந்தைய மாரண்ணங்கிற ரூபத்தில் தானே இருந்து காப்பாற்றுறாரு. துர்வாசருக்கு கோபம் அந்த அம்மையை போய் பார்க்கச்சே அவருக்கே ஆசை இவ்வளவு பக்தி இருக்குது, இவன் நமக்கு மகளா பிறக்கணும். அதாவது ரிஷியோட பிண்டங்கள் இரவு தங்காது. அந்த பிண்டத்துக்கு பெயர் ஹஸ்தி. மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தான் பிண்டம். கரு வளர்ற போது பிண்டம். நேத்திர தீட்சையினாலே ரிஷி பிண்டம் இரவு தங்காது. இதுல விஷாரம் இல்லை, விவகாரம் இல்லை, காமம் இல்லை. இது 5 அறிவு வரைக்கும் இருக்குது. நாயிலிருந்து, பறவைகள் இருந்து, ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரையிலே பரமார்த்த பக்தியில தான் வாழுது. குழந்தை ஊனமா குழந்தைய கொடுக்கிறார், கர்ப்பணிக்கலையா கொடுக்கிறார், உடல் இன்பத்தினால சேர முடியலையா, உருவுகளின் விரிவாக்கம் சரியா வரலையா, இதெல்லாம் இந்த பரமார்த்த பக்தி மூலியமா கொடுத்து அதுக்குண்டான ஞானத்தை அடுத்தடுத்து பிறப்பல கொடுக்கிறார். இதுக்கு பரமார்த்த பக்தின்னு பேர். கர்ப்பமாயிருக்கிற காலத்தில் அவன் மலைக்கு போய்
போற வழியெல்லாம் சரணம் சரணம் சொல்லிட்டு போறானோ இல்லையோ, பம்பையில குளிக்கிற போது முதல் படியில எடுத்து வச்சவண்ணே அவன் சொல்லக்கூடிய சரணம் துர்வாச மகரிஷி வழியா அனுப்பிரமாணமா மாறி ஜமத்கனி முனிவர் வழியா நேர அந்த கருவுக்கு வந்து அடையுது. அந்த கருவுக்கு வந்து அடைஞ்ச உடனே என்ன பண்றது? ஏற்கனவே கை கால் ஊனமா பிறந்து இறந்த குழந்தை நிலை இல்லாது கை காலை சீரா பண்ணுது, பஞ்சபூதங்கள் சீராக்குது. இந்த சரணம் சொல்ற போது ரோகத்தோட பந்தும் ருணத்தோட பந்து நிவர்த்தி பண்றார். ஆடை இல்லாத திருமேனி அழகோட ஒரு பெண் வந்தா கூட பரமார்த்த பக்தி தத்துவத்தில் வரக்கூடிய காலத்தில் அந்த திருமேனியை மகளா ரசிக்கும். இது கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும். இந்த தத்துவத்தை உணர்த்தி இந்திய சமுதாயத்தில் சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். பரமார்த்த பக்தி. மனைவியை பார்த்து ஒரு நாள் ஏங்கினாராம், இவளுக்கு எந்த சுகத்தையுமே நான் தரலையே, இல்லற சேவை இவளோட நடத்தலே, குழந்தை பெத்துக்கிற மாதிரி நான் போகலே, எங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடந்ததில்லை, நான் என்ன பண்ணுவேன்னு காளி கிட்ட போனாராம். அந்த காளி அம்மா சொல்லித்தான், இன்னைக்கு போய் தாம்பத்தியமாயிரு. காளி சொன்னா கேட்கணும். நேரா போனார். அந்த அம்மா படுத்து இருந்தது. அப்படி போய் கிட்ட நின்று மேல சாயலான்னு போனா காளி படுத்துருந்தா மாதிரி தெரிஞ்சதான். அந்த பார்வைக்குத்தான் பரமார்த்த பக்தி. சாரதே எழுந்துருன்னாலாம். என்ன எழுப்பினேர்? அந்த அம்மா கேட்டாங்களா, காளி சொல்லி கொடுத்து வந்தியா? இது பெண்களுக்கு தான் பரமார்த்த பக்தி சீக்கிரமா தெரியும். உடனே பரமாம்சரை பார்த்து சொன்னாங்களா, மகனேன்னு விட்டோம். வேலை வெளுத்து போச்சு. யாருக்கு? ராமகிருஷ்ண பரமாம்சருக்கு. எவ்வளோ பெரிய ஞானி. காளியை நேராக கண்டு தொட்டு பேசி அந்த அம்மா இவர் உடம்புல வந்து இவருக்கு வந்து 18 கை முளைச்சு இவர் நடந்து போனது அந்த அம்மா பார்த்தா சாரதாம்பிகை. அதுக்கு சாரதாம்பாள் சொன்னாலாம், இந்த உலகத்துக்கு நான் தாய், இருக்கிறவங்கெல்லாம் என்னை அம்மா அம்மான்னு கூப்பிடுவா. வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தர் அம்மான்னு கூப்பிடுறதுக்கு பொன்னியம் ஊனம், அந்த அம்மான்னு கூப்பிடுறவங்களுக்கு தகுதியும் ஊனம். அதுக்கு பரமார்த்த பக்தின்னு பேர். வாழ்க்கை முக்தமா வாழ்ந்து சந்நியாசத்துக்குண்டான விஷயங்களை சொல்லி கொடுத்து இன்னைக்கு மண்டலம் மண்டலங்களா அது தொடர்ந்து வருது. இதுக்கு பரமார்த்த பக்தி. இது ஞானிகளுக்கு கூட இந்த குறை வரும். அதை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த சரணம். இந்த சரணத்துக்கு பாதுகைன்னு பேர். பாதுகை. ஆனால் பரதன் என்ன வாங்கி வச்சிருந்தாரு? பாதுகையை வாங்கி வச்சுருந்தார். ஏன்? அந்த பாதுகை அது மேல இருந்தா மற்றவங்க வரவே முடியாது ஆட்சிக்கு. பரதனும் ஏற முடியாது, மற்றவங்களும் வர முடியாது. ராமன் ஒருத்தனே வந்து ஆளுவான். அதுக்கு தான் சரணம். இறைவன் நம்மை ஆளுதல். இறைவன் நம்மளை ஆள்றதுக்கு முன்ன நம்ம அவரை ஆட்கொள்ளுதல், மரணத்தை வெல்லுதல். இதுதான் பரமார்த்த பக்தி. 4வது யோகத்தில் சொல்லக்கூடிய கர்மயோகத்தின் சிந்தனை. செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் மாயை என்ற அபச்சாரத்தில் போவாத கர்மநிலை சுத்தமா இருக்கும். ஒரு பெண் தன் திறந்த மேனியில வந்தா கூட அவளிடத்துல விகாரமான புத்திகள் வராதிருக்கிறதுக்கு பரமார்த்த பக்தி. இதுதான் பரமார்த்த பக்தி. இதுதான் பரமார்த்த பக்தி இல்லை என்றது தெரியாது. இந்த சரணத்துக்குள்ள இதுதான் அடங்குது. இது 8வது ஸ்லோகத்தின் தாத்பரியம்.